ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேப்பியா சந்தோஷமா உங்க டேவ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 3 to 4 டேஸ் பிரேக் ஆயிருச்சு. ஏன்னா நாங்க ஊருக்கு போயிருந்தோம் ஆஸ் யூ நோ வெல். அண்ட் இப்போ தான் பேக் டூ சென்னை இன்னைக்கு தான் வந்தேன். ஸோ வந்து 10 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணல. ஏன்னா நான் வந்ததே பார்த்தீங்கன்னா 12:30க்கு தான் ரீச் ஆனோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்க ஒரு 12:30க்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ வந்த உடனே காலையில குழந்தைங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வர வழியில வாங்கி குடுத்துட்டோம். ஸோ உட்கார கூட இல்ல. சாதம் வச்சுட்டேன் அண்ட் சாம்பார் கூட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ். ஆக்சுவலா லிஃப்ட் கரண்ட் இல்ல. ஸோ அதனால எல்லா லக்கேஜும் எடுத்துட்டு வரல. கீழயே இருக்கு. ஜஸ்ட் இத மட்டும் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இது ஊர்லேருந்து கீ குடுத்து விட்டாங்க. ஸோ இது வீட்லயே உருக்குன நெய்யி. ஸோ கீ கொஞ்சமா தான் நான் எடுத்துட்டு வந்தேன். பட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அது தனியா எடுத்து வச்சுட்டேன். அண்ட் வர வழியிலே முந்திரி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த டோல்லலாம் விப்பாங்க இல்லையா அங்க. இது நேத்து பக்ரீத் இல்லையா, ஆடு வெட்டினோம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஈரல், அப்புறம் இந்த சுவரொட்டி, மட்டன் கொஞ்சம் குடுத்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே பெரட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். திஸ் இஸ் பிரெட் அல்வா. நேத்து இத செஞ்சேன். உங்களுக்கு இது கண்டிப்பா இந்த ரெசிபி வேணும்னா, கமெண்ட்ல எஸ் குடுங்க. கண்டிப்பா இத நான் ரெசிபி ஷேர் பண்றேன். நேத்திக்கு மட்டுமே இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ பிரெட் அல்வா நான் தான் செஞ்சேன். அண்ட் நேத்து 3 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செஞ்சேன். ஸோ என்னால அந்த வீடியோ மேக் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, பக்ரீத்ன்றதுனால அந்த ஆடெல்லாம் அறுத்து அதிலேயே ரொம்ப பிஸியா இருந்தோம். ஸோ அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஐ மீன் சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ அந்த முந்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடைச்சு பாக்ஸ்ல உடனே எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் தான் செஞ்சேன். ஸோ மண் சட்டியில சாம்பாருக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு பருப்பு மட்டும் நான் இதில வேக வச்சுட்டேன் குக்கர்ல. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பருப்ப தனியா எடுத்துட்டு, நான் காயெல்லாம் ஆக்சுவலா நம்ம வாங்கிட்டு வந்த காய் இருந்தது தான். ஸோ சமாளிக்கிற அளவுக்கு காய் அண்ட் 2 ஆ எக் நான் வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும். மேபி நான் மார்னிங் வந்தேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஈரல் மட்டும் தனியா எடுக்கிறேன். ஆக்சுவலா பாக்ஸ் எனக்கு இல்ல அங்க. அவசரத்தில நைட் அத எடுக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஸோ இந்த பருப்பு வச்சு இதிலேயே பார்த்தீங்கன்னா, மட்டன் சாகம். சாகம்னா உங்களுக்கு தெரியும். நான் என்னோட வீடியோவ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். சாகம்னா ஒண்ணும் இல்ல. இட்ஸ் நத்திங் பட் அ சூப்பு. மட்டன் சூப் தான். ஸோ நான் அத ஆல்ரெடி அங்க நான் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில கொஞ்சம் சோம்பு பொடி அண்ட் சீரக பொடி அண்ட் கொஞ்சமா தனியா பொடி அண்ட் உப்பு, இஞ்சி பூண்டு இவ்வளோதான். ஆல்ரெடி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சால்ட் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்த வரட்டி தான். ஸோ இது கூட கொஞ்சம் மசாலாஸும் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை பாப்பாக்கு எப்பயுமே உங்களுக்கே தெரியும். என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு பாப்பாக்கு பாயில் பண்ணணும். பையனுக்கு பொரிச்சு குடுக்கணும். ஸோ அதனால ஒரே ஒரு முட்டை நான் பாயில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சாம்பார் பொடிலாம் காலி ஆயிடுச்சு. அன்னைக்கே நாம Zeptoல ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால நான் இப்ப தான் அத உடைச்சு போடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சாம்பாருக்கு கடுகு இல்ல. ஸோ என்னமோ ஒண்ணு தாளிச்சு விட்டாச்சு. நம்ம ஆக்சுவலா இனிமே தான் அதெல்லாம் வாங்கணும். ஸோ ஊருக்கு போற ஜோர்ல என்னென்ன லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்ததோ அத வச்சு நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இனி தான் ஒரு சில சாமான்லாம் வாங்கணும். ஸோ கடுகு எல்லாமே தாளிச்சுட்டேன் சாம்பாரையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது தேங்காய் எண்ணெய் போட்டு நான் அ ஈரல் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா? அதனால ஈரல மட்டும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மசாலாஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு கூட்டு மாதிரி, ஈரல் கூட்டு மாரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ட்ட இப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே இல்ல. ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுனால இனி தான் எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும். யூசுவலி நான் வரப்பவே வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். பட் பக்ரீத் இருந்ததுனால எங்களால வெளிய போயி வாங்க முடியல வெஜிடபிள்ஸ் எல்லாம். அண்ட் சந்தையுமே பார்த்தீங்கன்னா நாங்க வர டேஸ்க்கு முந்தி இல்ல. ஏன்னா ஆஸ் யூ நோ மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே மட்டும் தான் சந்தை போடுவாங்க. ஸோ மண்டே பக்ரீத் ஆயிட்டதுனால நம்மளால போக முடியல. ஸோ பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, மட்டன் சூப்பு, சாகம் சொன்னேன் இல்லையா அது. பையன் இந்த சாகம் சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு சாம்பார் வச்சேன். ஸோ ஊருக்கு போயிட்டு அவ்ளோ டயர்டு. உட்கார கூட முடியல. இவனுக்கு சாம்பார், அவளுக்கு சாகம், ஈரல் கூட்டு. ஏன்னா இதெல்லாம் கெட்டுடும் அண்ட் ஒரு நாள் தான் எல்லாமே. ஸோ ரொம்ப நாளா ஃப்ரிட்ஜில வைக்கலாம் மாட்டேன் நான். அதனால நான் இத ரெஃப்ரிஜிரேட்டே பண்ணல. கட் பண்ண உடனே நான் அத வரட்டிட்டேன். அண்ட் இங்க அப்படியே கொண்டு மசாலா பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு ஈரல் கூட்டு, சாம்பார், அப்புறம் மட்டன் சாகம், முட்டை, சாதம். இன்னையோட ரெசிபி இதுதான். ஸோ செம்ம டயர்டா இருக்கு.
பசங்களுக்கு சாப்பாட போட்டு குடுத்துட்டு எப்படா போய் ரெஸ்ட் எடுப்பேன்ற மாரி இருக்கு. ஏன்னா ஃபுல் ட்ராவலு. அ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நைட்டு கிளம்புவோம். ஸோ நம்ம படுத்துருவோம், தூங்கிருவோம். நம்ம வந்து இன்னைக்கு மார்னிங் தான் கிளம்பியிருக்கோம். நேத்து நைட்டு 1:00 ஆயிடுச்சு நம்ம பேக் பண்ண. ஸோ ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ இன்னையோட விலாக் அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.